ஊழியக்காரனை தேடவில்லை, கர்த்தரை தேடினாள். வருஷம் மாசம் வந்து பல வருஷமா திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்து ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல? ஏன் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை? கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக ஊழியக்காரனை தேடி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை சந்திப்பதற்கு பதிலாக ஊழியக்காரனை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை சந்திப்பதற்கு பிரயாசப்படுவதை விட ஊழியக்காரனை சந்திக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஊழியக்காரனை சந்திப்பதற்கு, மோகலாசரசை பார்ப்பதற்கு மணிக்கணக்காக காத்திருக்கிறீர்கள். அதை தேவனை சந்திக்க எத்தனை பேர் மணிக்கணக்காக நாம் காத்திருக்கிறோம்? எங்க நம்ம தவறு பண்ணுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஏன் அற்புதம் நடக்கவில்லை? அன்னாள் எழுந்திருந்தாள். என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற, என் கண்ணீரை துடைக்கிற, என் நிந்தையை மாற்றுகிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும். தேவாலயத்திற்கு வருகிறாள். அங்கு ஆசாரியன், தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அமர்ந்திருக்கிறார். நேராக அவருக்கு முன்னாலே போய் முழங்கால் படியிடவில்லை. ஐயா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றவள் கேட்கவில்லை. அவள் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். உங்கள் பார்வை மனிதன் மீது அல்ல, ஊழியக்காரன் மீது அல்ல, தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அவள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டாள். இப்ப பதில் சொல்லுகிறாள், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு இந்த மகனை கர்த்தர்